Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 3 Episode 3. ஓபன் பண்ணா பிளேன்ல போயிட்டு இருக்கும்போது ப்ரூக்லினும் அந்த சயானாவும் செஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கும்போது ப்ரூக்லின் அந்த மெக்கானிக் ஹேண்ட் மாட்டிருக்கால அது கொஞ்சம் வெடுன்னு இருக்குது. அதனால அதை கொஞ்சம் கழட்டி வைக்கிறேன்னு கழட்ட போவா. ஆனா சயோனா பாத்தீங்கன்னா கழட்ட விட மாட்டா. ஏன் இப்படி பண்றா எதுக்கு பண்றான்னு நம்ம ப்ரூக்லினுக்கு ஒன்னும் புரியல. அந்த டைம் அவளுக்கு ஒரு கால் வரும். அதுல நாங்க இந்த மாதிரி எக் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்பா. அப்பதான் ப்ரூக்லினுக்கே தெரியுது இவங்க பயோசினுக்கு தான் வேலை பாக்குறாங்கன்னு. அவங்க எதுவும் ஏமாத்து வேலை பண்ண மாட்டாங்களான்னு சயோனா கிட்ட கேட்டா, இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு டீலிங்க பண்றது செஸ் கேம் விளையாடுற மாதிரி. என்னதான் குயின் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அது மட்டுமே பத்தாது. உனக்கு தேவையானது அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும், அவங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா தான் போகும் பாலா. சரி, அவங்க அப்படி என்ன ஆஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா, பூமியில இருக்க எல்லா டைனோசரையுமே இவங்க ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது இவங்க எதை வேணாலும் வாங்கலாம், எதை வேணாலும் விற்கலாம். சோ ப்ராஃபிட் ஷேரிங்ல இவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். இதுதான் அவளோட பிளானிங்கே. ஆனா இதை எப்படி பயோசின் ஆக்சஸ் பண்ண விடுவாங்க அப்படின்னு கேட்டா பதில் சொல்லாம ப்ரூக்லினுக்கு அந்த செஸ் கேம்ல செக்மேட் வச்சிருவா. இதுலயே தெரிஞ்சு போச்சு பஞ்சாயத்து பெருசா போயிட்டு இருக்குதுன்னு. சோ இப்போ அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே சோகமாயிருவா. அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க பம்பியோட குட்டி கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ அதோட பேரு பாத்தீங்கன்னா ஸ்மூத்தி. சோ இப்படி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது யாஸ்மினா தான் ப்ரூக்லினை பத்தி கவலைப்படுவா. எப்படி அவளை காப்பாத்துறது என்ன ஏதுன்னு. மேபி அவ பிரச்சனையில இருக்கலாம்னு அவ தான் கவலைப்படுவா. ஆனா சாமி கோவத்துல இருப்பான். மேபி நம்ம ஹெல்ப் அவளுக்கு தேவையில்லாம இருக்கலாம், நம்மள வேணான்னு சொல்லிட்டு தானே போனா, அப்புறம் எதுக்கு நம்ம ஹெல்ப் அவளுக்குங்கிற மாதிரி கேட்பான். உடனே யாஸ்மினா டேரியஸ் கிட்ட நீயே சொல்லு, அவளுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுமா படாதான்னு கேட்டா அவன் பதில் சொல்லாம அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகி அந்த ரெக்க ஒண்ணு கிடைச்சதுல அது என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ண சொல்லுவான். டெஃபினட்டா இவங்களை அட்டாக் பண்ணது ஒரு பேர்டு கிடையாது, அப்ப அது என்னவா இருக்கும், டைனோசரா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யாரோ டோரை திறக்கிற சவுண்ட் கேக்குமா. ஒருவேளை பாட்டியா தான் இருப்பாங்களோன்னு அப்படியே சைலண்ட் ஆவாங்க. கடைசியில பார்த்தா நம்ம கெஞ்சி கையில பழத்தோட வருவா. அது கார்டன்ல பறிச்சது. அதை பார்த்துட்டு ஜியாக்கு ஷாக்கு. ஏன்னா இந்த பழத்தை அவங்க பாட்டி பறிக்கவே விட மாட்டாங்க. இவனை மட்டும் எப்படி பறிக்க விட்டாங்கன்னு கேட்டா, நான் வளர்ற பையன்னு என்னைய சாப்பிட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது அவளுக்கே கடுப்பா இருக்கும். அப்ப நம்ம பென்னு பாத்தீங்கன்னா ஸ்மூத்திக்கு சாக்லேட் கொடுப்பான், ஆனா அது சாப்பிடாது. அதே நேரம் நம்ம கெஞ்சி வாங்கி வச்சு பழம் கொடுப்பான், அதை சாப்பிட்டுரும். இதை பார்க்கும்போது பென்னுக்கு அப்படியே வயிறு எரியும். அதே நேரம் இங்க நம்மளுக்கு அந்த ரெக்க வச்ச டைனோசர் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். டைரனஸ் இல்லைன்னா சைனோனிதோசாரஸா இருக்கும், இல்ல ஆங்கியோனஸா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு பயங்கரமா இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. டேரியஸ்க்கு ஷாக்கு, யார் இப்படி ஃபெதர்டு டைனோசர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கான்னு. அது மட்டும் இல்லாம எதுக்காக இதை உருவாக்கணும் அப்படின்னு பென் என்ன சொல்லுவான், செனகல்ல தான் டைனோசரை மேக் பண்ற ஃபேக்டரியே இருக்குது, அந்த லேப்ல மேபி உருவாக்கி இருக்கலாம்ங்கற மாதிரி சொல்லுவான். ஆனா அவங்க க்ளோன் பண்ணுவாங்க, ஆனா இது நியூ டைனோசர் ஸ்பீஷீஸ் ஆச்சு அப்படின்னா வேற ஏதாச்சும் ஜெனடிக் கம்பெனிஸ் இருக்குதான்னு அதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு பஞ்சாயத்து அது இல்ல, நியூ கம்பெனி இருக்குதோ இல்லையோ, வெளியில இப்போ இப்படி ஒரு டைனோசர் சுத்திட்டு இருக்குது அப்படின்னா இங்க இருக்க மக்கள் டேஞ்சர்ல இருக்காங்க, ஏதாச்சும் பண்ணி அவங்கள காப்பாற்றணும். சோ இப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க ப்ரூக்லினும் சயானாவும் எந்த ஊருக்கு வரணுமோ வந்துட்டாங்க. அங்க இருந்து இப்போ அண்டர் கிரவுண்ட்ல எங்கேயோ சீக்கிரட்டா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஐ மீன் அந்த வேனை அப்படி பொறுமையா ஓட்டிட்டு போனா அங்க சயானா கிட்ட டீல் பேச வர்றது யாருன்னு பார்த்தா டாட்சன் இருக்காருல்ல, இவரை நம்ம மெயின் படத்திலேயே பார்த்திருப்போம். அவர் தான் வந்திருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல மிடில் ஆளுகளை வச்சு பண்ணா ஏதாச்சும் பஞ்சாயத்து வரும்னு டைரக்டாவே பேசிக்கிறது. உடனே ப்ரூக்லின் என்ன பண்ணுவா, இவங்க பேசுறத ரெக்கார்ட் போட்டு வச்சிருவா. ஏன்னா முக்கியமா ஏதாச்சும் பேசினாங்கன்னா எவிடன்ஸ் தேவைப்படும்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டே போவாங்க. போற வழியில இந்த இடத்தை பத்தி டாட்சன் அப்படியே சொல்லிக்கிட்டே போவாரு. இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்குது. டைனோசர்ஸ் யாரு கண்ணிலையும் படாம இங்கே டீல முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆள் இப்படி டாக் சைட்ல வேலை பார்க்குற விஷயம் வெளியில தெரியக்கூடாது. இது எல்லாத்தையுமே ப்ரூக்லின் அப்படியே ஆச்சரியமா கேட்பாளா, என்ன இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதான்னு கேட்டா, நான் சர்ப்ரைஸா கூப்பிட்டு வந்தேன், அவளை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இவங்களுக்கு அந்த யூஎன் அட்வைசர் இருக்காரே ப்ரொஃபசர் டெசாய், அவருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருல்ல, அதனால இன்னும் நமக்கு பிரச்சனை இல்ல, நம்ம டீலை ஈஸியாவே க்ளோஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருமா, அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்பா. என்ன வரும்போது பேக் எடுக்காம வந்திருப்பான். உடனே ப்ரூக்லின் நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன்னு நைஸா என்ன பண்ணுவா, ப்ரொஃபசர் டெசாய்ங்கிறவன் யாருன்னு கூகுள்ல செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போய் அவன் பேக் எடுத்து அதுல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் அவனை பத்தி இருக்குது, இவங்க அடுத்து என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்குமான்னு கம்ப்ளீட்டா செக் பண்ணுவா. இந்த டைம் மட்டும் யாராச்சும் பார்த்தாங்கன்னா சிக்கி சின்னாபினமாயிருவா. நல்ல வேலை யாரும் இல்ல. அந்த டைம் அங்க இருக்க சாக்லேட்டை பார்த்துட்டு இதை நம்ம பென்னு பைய தான் திம்பான், இந்த ஆளுமா தின்னுட்டு இருக்கான்னு தான் அவனோட ஞாபகம் வருமா. உடனே பென்னுக்கு மெசேஜ் பண்ணுவா. இங்க பென்னுக்கு சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வந்திருக்கும். அவனுக்கு தெரியும் அது ப்ரூக்லின். உடனே அத்தனை பேர் வந்து உட்காந்துக்குவாங்க. யாஸ்மினாக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல, பாத்தீங்களா அவளுக்கு நம்மளோட ஹெல்ப்
ஹெல்ப் தேவை, அதனால தான் மெசேஜ் பண்ணியிருக்காம்பா. சரி என்னதான் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு பார்த்தா, ப்ரொஃபசர் தெசாயை பத்தி ஏதாச்சும் இன்டெல் கிடைச்சதா? எனக்கு தெரிஞ்ச அவர் உங்க காலேஜ்ல தானே டீச்சரா ஒர்க் பண்றாரு, ரீசெண்டா அவரோட நடவடிக்கை சரியில்லை, என்ன ஏதுன்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். சரி இப்ப இவங்களோட ஹெல்ப் வேணும்னு தானே கேட்டிருக்கா, அப்ப நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு யாஸ்மினா சொல்லுவா. ஆனா சாமி ஹெல்ப் பண்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்கு முன்னாடி அவகிட்ட பேச வேண்டிய விஷயம் எல்லாம் நிறைய இருக்குதும்பா. ஒண்ணு இல்ல இப்படி விட்டுட்டு போயிட்டால அந்த கான்ல பேசிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவ மட்டுமா கஷ்டப்படுறா, அவளால நம்மளும் தானே கஷ்டப்பட்டு இருக்கோம்னு மாத்தி மாத்தி அடுத்த மெசேஜ் அனுப்புறதுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கெஞ்சி பார்த்துட்டு கடுப்பாயி இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு ஸ்மூத்தியை தூக்கிட்டு வெளியில வருவான். வந்த இடத்துல ஸ்மூத்தியை அந்த பாட்டி பார்த்துட்டாங்கோ. அதே நேரம் இங்க பெண்ணு அவ மெசேஜ் அனுப்புனது எனக்கு உங்களுக்கு இல்ல, அதனால அதுக்கு நான் தான் ரிப்ளை பண்ணணும், கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்ட்டு அவன் ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பி விடுவான். ஆமா தேசாய் வந்து அவருக்கு பிடிக்காத விஷயத்துக்கு இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருகிட்டயோ மாட்டிட்டாருன்னு தான் அர்த்தம். ஆனா என்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்ல, அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு கேட்பானா. அதை பார்த்துட்டு இவளுமே வீடியோ மெசேஜ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு அனுப்ப வருவா. கொஞ்சம் தயங்குவா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டால. சரின்ட்டு எனக்கும் அதை பத்தி எதுவுமே சரியா தெரியல, நீ ரொம்ப அந்த விஷயத்தை நோண்ட வேண்டாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவா. இன்னும் அது சாமியை ட்ரிகர் பண்ணி விடும். பின்ன எல்லாம் எப்படி இருக்காங்க, ஒரு மிஸ் பண்றோம் இல்ல ஒரு தேங்க்யூன்னு எதுவுமே சொல்லாம இப்படி அறகுறையா பேசிட்டு போனானா எப்படி இவன் மேல மரியாதை வரும்? அது இன்னும் கடுப்பு தான் ஆக்கும். யாஸ்மினா விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, நம்ம தேவையில்லைன்னா நமக்கு ஏன் இப்படி மெசேஜ் பண்றா, அப்போ நம்மளோட ஹெல்ப் அவளுக்கு தேவை, பாவா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுவா. அப்ப நாம மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டுவா. அவ என்ன சொல்லுவான்னா, நல்லா பாரு பென்னு நானு மத்தவங்க எல்லாரும் அவளை காப்பாத்த தான் ட்ரை பண்றோம்பா, என்னால அதை கரெக்டா சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே முழிப்பான். ஏன்னா அவனுக்குமே அவ மேல கோவம். அதே நேரம் இங்க ப்ரூக்லின் பேக் எடுத்துட்டு வரும்போது அந்த விசில் அடிச்சு ராப்டாரை கண்ட்ரோல் பண்ணுவாளே ஒரு டோராமண்ட காரி, அவ இவளை குறுகுறுன்னு பாப்பாளா. அவளை பார்த்தோன்னே இவளுக்கு பீதியாவும், பார்த்தா கரெக்டா பின்னாடி இருந்து ராப்டாஸ் வரும். அதை பார்த்துட்டு அப்படியே பீதியில இருப்பா. அதே நேரம் இங்க சயானா இந்த டாக்ஸனுக்கு சாம்பிள்ஸையும் எக்ஸையும் கொடுத்துருவா. என்ன லோக்கல்ல இருக்க அந்த கவுன்சிலர் தொல்லை தாங்க முடியா, இவங்க ரிசர்ச்ல வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான்னு சயானா கிட்ட ஆளுங்களை அனுப்ப சொல்லி கவனிக்க சொல்லுவான். கொல்லணுமான்னு கேட்டா வேற வழி இல்ல, அவன் அடங்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா சயானா என்ன சொல்லுவா, அதெல்லாம் தேவையில்லை, ப்ரொஃபசர் தெசாயை நாங்க எப்படி எங்க பக்கம் திசை திருப்பணுமோ அதே ட்ரீட்மெண்ட் அவனுக்கும் கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சொன்னதை கேட்காம அவ இஷ்டத்துக்கு டிசிஷன் எடுக்கிறாளேன்ட்டு அப்படியே கோவம் வந்த மாதிரி காட்டுவாங்க. ஆனா சரி ஓகே நீ சொல்றதான் கரெக்ட்ன்ட்டு ஆமா பேக் எடுக்க போனாலே ஆளை காணோம் அப்படின்ட்டு சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பான். இங்க இவ ராப்டாஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூக்லினை பயமுறுத்திட்டு இருப்பாளா. கடைசியா விசில் அடிச்சு காலி பண்ணலான்ட்டு வரும்போது சயானா வந்து தடுத்து, நான் சொல்லாம இதை யூஸ் பண்ணாத, இல்ல நான் இதை யூஸ் பண்ண வேண்டி இருக்கும், உன்னோடதை விட இது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா அப்படின்னு அந்த பீமை இவ மேல அடிச்சு காட்டுவா. அவ அப்படியே கடுப்புல நின்னுட்டு இருப்பா. அந்த பீமை டக்குன்னு ப்ரூக்லின் பக்கமா திருப்புவாளா. அவ்வளவுதான், அவ நம்ம காலினே முடிவு பண்ணிட்டா. கடைசியில பார்த்தா கூண்டுக்குள்ள அனுப்பி இருப்பா. அதுக்கப்புறம் ப்ரூக்லின்ட்ட வந்து நீ ஒன்னும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த டோரா மண்டக்காரி கிட்ட போய் வார்னிங் கொடுப்பா. இதுக்கப்புறம் நீ ப்ரூக்லின் மேல கைய வைக்கணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் அந்த லேசர் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் அதை வச்சு உனக்கு டெமோ காட்டுவேன், பி கேர்ஃபுல்ட்டு போவா. அப்போ டாட்சன் அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா இரு, டைம் கிடைக்கும் போது பாத்துக்கலான்ட்டு போயிடுவான். அதே நேரம் இங்க டைனோசரை பாட்டி பாத்துட்டாங்கல்ல, விளக்கு மாத்த எடுத்து வெளுன்னு வெளுத்துருவாங்க. நம்ம பைய படாத பாடுபட்டு ஒரு வழியா பாட்டியை ஸ்டாப் பண்ணி, அது நல்லதுதான், அது ஒண்ணு ஈவில் இல்ல அப்படி இப்படின்னு சென்டிமெண்டா பேசி அதை அப்படியே காட்டுவானா. கியூட்டா தான் இருக்கும், பட் இருந்தாலுமே அதை பார்த்துட்டு கோவம் தான் போடுவாங்க. ஆனா அவன் அதை வச்சு கொஞ்சம் பார்த்த உடனே அந்த பாட்டியும் சரி ஓகேன்னு ஏத்துக்குவாங்க. ஏன்னா கெஞ்சி மேல அந்த பாட்டிக்கு தனி அக்கறை, சரி பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்க. நீங்களும் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், அங்க இருக்க பாத்திரத்துக்குள்ள விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலான்ட்டு போவான். ஏன்னா விளக்கு மாத்தால அடிச்சிருக்காங்கல்ல, இந்த பாட்டி அந்த ஸ்மூத்தி அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா, அது அழகா கியூட்டா அங்கங்கன்னு ஓடிட்டு இருந்தா பரவாயில்ல, ஒண்ணுக்கு போறேன்னு சொல்லிட்டு காலை தூக்கும். என்னோட பாத்திரத்துல ஒண்ணுக்கு போவியா, வெளியில போகணும்னு சொல்லிட்டு வெளியில இறக்கி விட்டுருவாங்க. அந்நேரம்னு பார்த்து உள்ளுக்குள்ள குக்கர் விசில் அடிக்கும். ஐயோ போய் ஆஃப் பண்ணலன்னா கருகிருமேன்னு இங்கே இரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவாங்க. அப்ப நம்ம பையன் வந்து ஸ்மூத்தி எங்க அப்படின்னு தேடுவான். காணும், எங்க என்னன்னு கேட்டா வெளியில பாத்ரூம் போறதுக்காக விட்டுருக்காப்பான உடனே எது அதை தனியா விட்டுருக்கீங்களான்னு அடிச்சு புரண்டு வந்து பாப்பான். வெளியில இல்ல, உடனே வளைச்சு தேடுவான், சந்து பொந்து இண்டு எடுக்குன்னு எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் அங்க டோர்ல இருக்க ஓட்டையா பாப்பான். அவ்வளவுதான், ஸ்மூதி இப்ப எங்க போச்சுன்னு தெரியல, எஸ்கேப் கதறிட்டு இருப்பான். அதே நேரம் அதே ஊர்ல ஒருத்தர் நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வெளியில வருவாரு. அப்ப அங்க இருக்க புதருக்குள்ள சவுண்ட் கேக்குமா, அங்கதான் இருக்கியான்னு சொல்லிட்டு தட்டை கொண்டு போய் நீட்டுவாரு. கடைசியில பார்த்தா உள்ள இருந்தது நாய் இல்லப்பா, டைனோசர். அவ்வளவுதான், அவர் மேல பாஞ்சி சாப்பாடோட சேர்த்து அவரையும் சாப்பாடா மேஞ்சிரும். சோலி முடிஞ்சது. இனி இதுக்கப்புறம் ஸ்மூதிய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ப்ரூக்லினை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.